கங்குவா கங்குவா பற்றி பார்த்தீங்கன்னா, நான் கோட் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கங்குவா போட்டாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு படம். முதலையெல்லாம் தூக்குறாரு. கடைசியாக நான் பெருங்குளத்தூர் அந்த வெள்ளம் வந்துச்சுல்ல, அப்போ பார்த்தேன் முதல்ல. அதுக்கடுத்து இந்த படத்தில் தான் பார்த்தேன். விட்டு சொருகிறாரு தலைவர். நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். அவர் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டீங்களா சிவா அது இருக்கு. சரி அப்படியே விட்டுலாம் வந்தேன். ஏன்னா அவர் எல்லா படத்தில் அண்ணன் தங்கச்சி இப்படி சென்டிமெண்ட்டு இப்படி தான் வச்சுருப்பார். இதுலேயே ஹிஸ்டாரிக்கலாக வச்சுட்டு இதிலே ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சுருவாலும் பயமாக இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். அதுதான் எதிர்பார்ப்பு இருக்குது. சரி என்ன பண்ணி வச்சுருக்கிறாருன்ற கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சிறுத்தை சிவா முன்னாடி கொஞ்சம் படம் இதாக தான் கொடுத்துருக்காரு. இந்த இது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எல்லாருக்குமே. மேக்ஸிமம் நினச்சதை கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்புகிறோம். படம் ஒரு லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கங்குவா பிகினிங் டீசர் விட்டதுலேருந்து மோஷன் பிக்சர்ஸ் எல்லாமே சூர்யாவோட டெடிக்கேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் இந்த படத்துக்கு ஆக்சிடென்ட் வேறு ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு கூட நடந்து போகும்போது ஷார்ட் ஓகேவான்னு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டெடிக்கேட்டட் பீப்புள் அவர். ஸோ சினிமாக்காக வந்திருக்கு. ஸோ அவரோட குருவே கமல்ஹாசன் தான் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ கமல்ஹாசனோட டெடிக்கேஷன் எப்படி இருக்குது சினிமாக்கு, அப்போ ஆப்வியஸாக சூர்யாவும் எப்படி இருப்பார். அவரும் ஒரு 100% இல்லை 200% அவுட்புட் கொடுக்கணும்னு தான் நினைப்பார். ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறது, தேட்டரில் பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we are all waiting actually to be honest. ரொம்ப எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா அவருக்கு ஜெய் பீம் பேரசுட்டு அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குற ஒரு படம் இதுவும் வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு படம் அவருக்கு சரியாக போகல. அதனால ரொம்ப எதிர்பார்க்குறது இந்த படம் தான், கங்குவா தான். எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. பட்டு சிறுத்தை சிவா மேலே 60% நம்பிக்கை இருக்குது. 40% கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அஜித் கால்ஷீட்டு கொடுத்தும் அவர் வீணாக்கிட்டார், ரஜினி கால்ஷீட்டு கொடுத்தும் அதையும் வீணாக்கிட்டார். அந்த படம் கொஞ்சம் அதனால எனக்கு டவுட்டு. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. ஒன்று இன்றைக்கி ரியல் சப்ஜெக்ட் ஆள், இன்னொன்று கொஞ்சம் பழங்காலத்து இந்த இராணுவம் மாதிரி ஏதோ வராரு. பட் இது என்ன மாதிரி டீட்டெயில் தெரியல. பார்க்குறப்ப ட்ரைலர் பார்க்குறப்ப இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்தது. பட் படம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப வருஷம் எடுத்திருக்காங்க. 350 கோடி ரூபா செலவுன்றாங்க. எப்படி படம் நல்லா வந்தால் சந்தோஷம். எனக்கு சூரிய போட்ட அளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா தமிழ்லேருந்து வந்த பேன் இண்டியா மூவிஸ் ரொம்ப கம்மி. அப்படி பார்க்குறப்ப கங்குவா படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் தான் வருது. பார்ப்போம் இவங்க எல்லா லாங்குவேஜோட எக்ஸ்பெக்டேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா, அண்ட் ஆல்சோ விஎஃப்எக்ஸ் அந்த லெவலுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்களா. ஏன்னா ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருக்குது. ஸோ மூவி மேக்கிங் எப்படி இருக்குன்னு தெரில, அண்ட் ஆல்சோ ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா அண்ணாத்துக்கு அடுத்து இப்போ ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்பாருன்னு எல்லாருமே நம்பிக்கையாக வெயிட் பண்ணுறாங்க. பார்ப்போம். கங்குவா படம் நல்லா தான் இருக்குது ட்ரைலர் பார்த்த வரைக்கும். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த படமும் எதிர்பார்த்து போகக்கூடாது. எதிர்பார்த்து போனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நிறையா படம் ஃபில் பண்ணுறதில்ல. அதனால் கேஷுவலாக போய் பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கங்குவா பார்க்கும்போது இதெல்லாம் அந்த ட்ரைலரு இதெல்லாம் டீசர்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தி மித் அந்த ஜாகிஸ்தான் ஒரு படம் நடிச்சிருப்பார். லைவ்லும் போவோம், பட்டா கனவுல இருப்போம், தூங்க போட்டால் ஒரு கனவு போவோம். அந்த கனவுல பார்த்தா ராஜா காலத்தில் அவர் ஒரு போர் தளபதி அப்படின்ட்டு ஒரு இது போவோம். அப்புறம் அவர் கனவு தெளிஞ்சு போட்டோன்னா இந்தாண்ட ஒரு அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக விளைஞ்சு போட்டால் அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது அந்த உணர்வுகள் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது அதுமாரி இதுமாரி பண்ணியிருப்பாரா இல்லை வேறு மாதிரி பண்ணியிருப்பாரா. ஏன்னா கற்பனை கதை வர சொல்லியிருக்கிறாரு. எப்படி இருக்குன்னு ஒரு எண்ணம் உள்ள தோன்றுது. ஆக்சுவலாக சூர்யா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஹிஸ்டாரிக் ஃபிலிம் நடிச்சு நான் பார்த்ததில்ல. ஸோ இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி நல்லா பாடி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்லேயும் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காரு. மேபி 1000 crores அடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படம் பார்க்க. 2000 crores இந்த படம் அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படமாக தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஒரு ரேஞ்சே வேறு லெவலில் போகணும்னா பேசினாங்க இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, ஆக்சுவலி இது ப்ரொடியூசர் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் பிளான் பண்ணியிருக்காரு இதில். ஏன்னா நான் நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் மூவிஸ் லைக் ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ஓடிடி இது பண்ணுவாங்க. ஸோ இது நார்த்லேயே மல்டிப்ளெக்ஸை ரிலீஸ் பண்ணுன்றதுக்காக 8 வீக்ஸ் ஓடிடி சைன் பண்ணிக்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக 1000 crores இல்லை, ஒரு ஞானவேல் அவர் சொன்ன மாதிரி, ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி 2000 crores அதுக்கு மேலே கூட போகணும்னு நினைக்கிறேன். இப்போது இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி 1000 கோடி டச் பண்ணது கிடையாது. ஜெயிலர் தான் டாப்பில் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க 850 crores இருக்குதுன்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியாது, கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். பட் இந்த 2000 அடிக்குமான்றது நம்ம படம் பார்த்துட்டு தான் பண்ண முடியும். என்னோட கெஸ்ட்டு 1000 ஃபஸ்ட்டு 500 தாண்டிட்டோம், அப்புறம் 2000 பற்றி பேசலாம். ரொம்ப நாள் கேப் போட்டு சூர்யா அவ்வளோ ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும்போது கிடைக்கும், நிஜமாகவே 2000 கோடிக்கு அடிக்கும். சூர்யாவோட நடிப்பு எல்லாமே யதார்த்தமாக இருக்கும். இந்த ஓவர் ஆக்டிங்லாம் இருக்காது. கமல் சாருக்கு ஈக்குவலாக ஓரளவு நடிக்கக்கூடிய ஒரு ஆள் சூர்யா.
கன்ஃபார்ம்டு அது. ஆனால் என்னென்னா கதையில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஒவ்வொரு கதையும் எடுக்கிறப்போ ரொம்ப தெளிவாக இருக்கணும். கமல் சார் நிறையா படத்தை தப்பு பண்ணுவார். இது கதை நல்லா இருக்குன்னு. மும்பை எக்ஸ்பிரஸ் படம் பார்த்தா சூப்பர் படம் தான். ஓடாததுக்கு நிறையா காரணம் நான் சொல்லலாம், அது எடுபடாது. பட் இவரும் அதே மாதிரி தான் பண்ணணும். கதை ரொம்ப தெளிவாக இருக்கணும். சூரிய போட்ட மாதிரியும் ஜெய்பீம் மாதிரியும் இந்த மாதிரி கதையை நல்லா செலக்ட் பண்ணி அடித்தாலும் நல்லா வரலாம். இப்போ தங்களான் ஆல்ரெடி ஓரளவுக்கு போயிடுச்சு, ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. அதர் லாங்குவேஜ்லேயுமே ஓரளவுக்கு கொஞ்சம் நம்மளோட இதை வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் காட்டியிருக்கு. ஸோ இதுவும் வந்து அந்த லைனில் வந்து நிச்சயமாக அதுக்கு மேலேயும் போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் இருக்கு படத்தில். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன், பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றிலாம் நான் நினைக்கிறேன். ஸோ டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் இதுக்கு முன்னாடி இருந்த சிங்கம் மூவி, அவர் வீரம், அவர் எல்லாமே இப்போ ராக் ஸ்டார் தான் அவர் ஆக்சுவலி. அது மாதிரி இந்த புஷ்பாலெல்லாம் ஒரு பிஜிஎம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி தமிழ் மூவியில் அதுவும் கங்குவா இந்த மாதிரி ஒரு பெரிய மூவிக்கு வந்து இது மாதிரி ராக் ஸ்டார் டிஎஸ்பி இது பண்ணுறது அதுவும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. லைக் வந்திருக்கிறதுக்கும் அந்த அவர் அந்த கங்குவான்றது அந்த இது சொல்கிறது டைட்டில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. மேபி அது பிக் ஸ்க்ரீனில் 3D வேறு சொல்லியிருக்காங்க. பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் அனிருத் போட்டுதான் உங்களுக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் வந்து ஒரே இதில் தான் வந்து லைக் விஜய் மூவி, ரஜினி மூவியில் அப்போ இதாக பண்ணிகிட்டு இருக்காரு. இது மாதிரி வந்து லைக் அவர் அதிகமாக வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தான் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக அவருக்கு வந்து சூர்யா காம்போ அவருக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஎஸ்பி மாதிரி தான். இப்போ லைக் நீங்கள் இப்போ பாகுபலிலாம் பார்த்தா அந்த மாதிரி இதுக்கே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் போடல, அனிருத் போடல, அவருங்க கீரவாணி அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் போட்டார். ஸோ அதெல்லாம் பாருங்கள் இன்னொருக்கும் அந்த பாட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மூவி ரிலீஸுக்கு அப்புறம் கூட கங்குவாவோட சாங்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ஹை ரேட்டில் போகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த கங்குவா மாதிரி பெரிய படம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, 2000 கோடி 1000 கோடின்றது. இது மாதிரி பெரிய படத்தில் வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு மியூசிக் டேரக்டராக போடணும். மேபி என்னோடய கருத்து அவங்க பேன் இண்டியா மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இந்த படம் பேன் இண்டியா மாதிரி ட்ரை பண்ணால் அப்போ வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் சவுத் இண்டியன் வரைக்கும் தான் போவார். பேன் இண்டியானா எனக்கு என்னோடய பர்சனல் சஜஷன் மியூசிக் ஆவரேஜாக தான் இருக்குது ட்ரைலர் பார்த்த வரைக்கும். சும்மா ஓன்னு தான் கத்துறாங்க. இல்லை தவிர மேபி ஏஆர் ரஹ்மானுக்கு கொடுத்துருக்கலாம். செகண்ட் சாய்ஸ் அனிருத். தேவி ஸ்ரீ பிரசாத் எந்த அளவுக்குன்னு இது வரைக்கும் பெருசாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு அவர் பெருசாக எனக்கு இன்னும் இம்ப்ரெஸ் ஆகலை. பாட்டு நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஓரளவு கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மியூசிக் தான், இருந்தாலும் பெருசு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. பட் ப்ரோமோ அந்த வர கிளிம்ஸில் வர மியூசிக் நல்லா இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை சார் 2 கெட்டப்பில் வேறு பண்ண போகிறாங்க. ஆமாம், அது வந்து இன்னும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அது படம் பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது நமக்கே தெரியும். சிவா சார் தான் டைரக்ட் பண்ணுறாரு இல்லையா, முன்ன படத்தை வச்சு அவர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படம் இவ்வளோ நாள் மெனக்கெட்டு எடுத்துருக்காங்க, எப்படி வரும்னு நினைக்கிறீங்க படம்? இப்போ சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே ஒரே மாதிரி எடுப்பார் படம். எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டு ட்ரை பண்ணார் அஜி சார் வச்சு. விவேகம்ட்டு ஒரு படம் வந்து எதிர்பார்த்த அளவு போல். அதனால் வந்து இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிறார். அவருக்கு வந்து இந்த கிராம சப்ஜெக்ட்டு அந்த மாதிரி படம் தான், வில்லேஜ் சூட்டபிள் தான் அவருக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்கிறது எப்படின்றது தெரியல.